வச்சிருக்காங்க. எல்லாருமே அப்படிதான் நம்பி இருந்தாங்க. எங்க அப்பாக்குமே கல்லுனா ஒரு போதை பொருள் அப்படிதான் வந்து இருந்த மனசுல தோணி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அழுவேன், ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாது, எல்லா பசங்க மாதிரி வந்து நடக்க முடியாது, படுத்துன்னு இருந்தா வந்து கை கால அசைய கூட முடியாது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கை மடிப்புல எல்லாம் இருக்கும். அந்த கையை வந்து இப்படி திறக்கும் போது ரத்தம் அப்படி வடியும். அதை பார்க்கும் போது எனக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்புறமா அப்பா படிச்சாங்க, நிறைய படிச்சு இந்த கல்லுக்கு வந்து குடிச்சா தோல் தொழுநோயை குணப்படுத்தும் அப்படிலாம் வந்து சொல்லி படிச்சிருந்தாங்க. தொழுநோயை குணப்படுத்தும் போது என் பொழுது இருக்க இந்த தோல் வியாதி ஏன் குணப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தாதான் கொடுத்தாங்க எனக்கு. ஒரு கிளாஸ் தான், ஒரு கிளாஸ்ல காலையில ஒரு கிளாஸ், சாயந்தரம் ஒரு கிளாஸ் மட்டி வலிச்ச கல்ல இறக்குற உடனே அப்படியே எனக்கு வந்து கொடுப்பாங்க. அதை நான் டெய்லியும் மருந்தா தான் எடுத்துக்கினேன். அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தோல் வியாதி அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட வரல. ஆனா எனக்கு நிறைய வந்து மருத்துவம் நான் எடுத்திருக்கேன், நிறைய மருத்துவம் பார்த்து இருந்து அப்படி சரியாயினே வரும், மறுபடியும் வந்துடும். ஆனா கல்லு குடிச்சதுக்கு அப்புறம் அது அந்த தோல் வியாதிக்கான சிம்டம்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் காட்டவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இந்த கல்லு மேல ஒரு லவ் வந்து மறுபடியும் நான் வந்து பனைமரம் ஏற கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் வந்து பனைமரம் ஏறினேன். நான் பனைமரம் ஏறதை பார்த்து எங்க அப்பா வந்து நல்லா ஏறாள் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு